நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். தேர்தல் களத்தில் வெறுப்பை விதைக்கிறாரா பிரதமர் நரேந்திர மோடி என்ற தலைப்பு தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு கருத்தாளர்களாக சிறப்பு விருந்தினர்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு தியாகு, மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன், திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றி கொண்டான், பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், வலதுசாரி ஆதரவாளர் திருமிகு ஆனந்தலட்சுமி. அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற மக்களவைக்கான 5ஆம் கட்ட தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்றைக்கு மாலையோடு நிறைவு பெற்றிருக்கிறது. நாளை மறுதினம் 5ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இன்னும் 2 கட்ட வாக்குப்பதிவு சற்றேறக்குறைய 17 நாட்களில் யார் இந்தியாவை ஆளப்போவது என்கிற முடிவை மக்கள் தெரிந்து கொள்ள இருக்கிற சூழலிலே, ஒரு 3 வாரத்திற்குள்ளாக முடிவு தெரிய இருக்கிற சூழலிலே, இறுதி கட்டத்தை நோக்கி மக்களவை தேர்தல் நகர்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே தலைவர்களுடைய பேச்சுக்கள் கடும் விவாதத்தை, குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேச்சு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து விவாத பொருளாகியே வருகிறது. நேற்றைய தினம் அவருடைய பிரச்சார களத்தில் அவர் பேசுகின்ற பொழுது பல்வேறு கருத்துக்களை அவர் பேசினார். அவருடைய பேச்சு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி ஆட்சிக்கு வந்தால், பெரும்பான்மையை பெற்றால் ராமர் கோயிலை இழுத்து விடுவார்கள், மீண்டும் பாலராமர் கூடாரத்திற்கு சென்று விடுவார் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அதே போல தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தவர்களை இழிவாக அவமதித்து பேசுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ராமர் கோயில் விவகாரமும் தென்னிந்தியாவுடைய சேர்ந்தவர்கள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களை பேசுவார்கள் என்று சொல்வதெல்லாம் ஒரு பிரிவினையை தூண்டுவதாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரசுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு பக்கம் வலியுறுத்தியிருக்கிறார். நாங்களா ராமர் கோயிலை எடுப்போம், சட்டத்தின்படி உரிய பாதுகாப்பை கொடுப்போம் என்கிற விளக்கத்தை அவர் ஒரு பக்கம் கொடுத்திருந்தாலும் கூட, இன்றைய தினம் பிரதமர் ஹரியானாவில் பேசுகின்ற பொழுது இந்தியாவிலே முதல் ஊழலை இராணுவத்தில் செய்தது காங்கிரஸ் என்று காங்கிரஸ் மீது மீண்டும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கார். இந்த புள்ளியில் தான் இன்றைய விவாதத்தை நாம் தொடங்குகிறோம். திரு ஐயநாதன், பிரதமருடைய பேச்சு, அதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் கடுமையான எதிர்வினையாற்றியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், மத வெறுப்பு பரப்புரை கை கொடுக்காத காரணத்தினால் அடுத்ததாக மாநிலங்களுக்கிடையே மோதலை தூண்டும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார். பாஜகவினுடைய பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது, இந்தியா வெல்லும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவர் அவர் யாராக இருந்தாலும், எந்த ஒரு சிறிய கட்சியாக இருந்தாலும், இந்திய அளவிலான பெரிய கட்சியாக யாராக இருந்தாலும் 2 விடயங்களை அவர்கள் வந்து மனதில் வைத்து கொண்டு செய்ய வேண்டும். ஒன்று, இந்த நாட்டினுடைய மக்கள் ஒற்றுமை, மக்களிடையே நிலவக்கூடிய வேறுபாடுகள் நம்ம நாட்டினுடைய பலம் என்று சொல்லி நாம் வந்துட்டு ஒரு குடியரசாக வந்திருக்கிறோம். நம்ம குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசமைப்பினுடைய பிரியாம்பிளை நமக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா எல்லாருக்கும் அது ஒன்று தான். அதில் இருக்கிற அந்த பிரின்சிபல்ஸை வந்துட்டு நம்ம எல்லா இடத்துலையும் அச்சீவ் பண்ண போகிறோம். எக்கனாமிக், சோசியல், பொலிட்டிக்கல், ஜஸ்டிஸ் அப்படின்னோம்னா அது அனைவருக்குமானது. இப்படி தான் இதில் வந்துட்டு மக்களிடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள், அவர்களே காலங்காலமாக இருக்கக்கூடிய வேறுபாடுகள், நீ ஒரு மதத்தவன், நான் ஒரு மதத்தவன், நீ ஒரு சாதியன், நான் ஒரு சாதி அப்படின்னு எண்ணங்கள் இருந்தாலும் கூட அதை ஆழப்படுத்தவோ அதை பெரிதாக்கி பேசவோ கூடாது அப்படின்றது தான் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டினுடைய முதல் விதியே. ஆனால் தொடர்ந்து இந்த பிரதமர் மோடி அவர்கள் அதை வந்துட்டு அதை தாண்டி தான் பேசிட்டு வர்றார், மீறிக்கிட்டே வர்றார். ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கலை, கண்டுக்கலை, எந்த விதமான எச்சரிக்கையும் விடுக்கலை அப்படின்றது தான் வந்து. தலைவர்கள் கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள், சரியாக பொறுப்போடு பேசுங்கள் என்றெல்லாம் அது கிடையாது. அது கிடையாது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னோம்னா, அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்களோ அதை செஞ்சீங்க அப்படின்னோம்னா அதன் அடிப்படையில் வந்துட்டு அந்த கட்சியையே நீங்கள் வந்துட்டு முடக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் கொண்டது தேர்தல் ஆணையம் தான், நீதிமன்றம் கூட கிடையாது. அது சொல்லியிருக்காங்க. PTT ஆச்சாரி, இந்திய நாடாளுமன்றத்தினுடைய செயலராக இருந்தவர், இது தொடர்பாக ஒரு விரிவான கட்டுரையை தி ஹிந்து நாளிதழில் எழுதியிருந்தார். ரொம்ப ஒரு ஆழமான கட்டுரை. அதாவது நம்ம நாட்டினுடைய செக்குலரிசம் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெயருக்கானது கிடையாது, அது ஒரு கொள்கை கிடையாது. அது வந்து 2004 லிங்க் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சாருன்னு நினைக்கிறேன், காங்கிரஸுக்கு அனுப்பிச்சாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். முதல்ல யாரும் பேசுனதில்லை, மோடி அவர்களே பேசுனது இல்லைன்ற 2014-19 உரையில். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் 8 முறை பரப்புரை பண்ணும்போது எங்கே அவர் மதவாதத்தை வச்சார்? எல்லாம் அந்த 2 கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் ஜலோரில் அவர் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு. என்ன தகவல் சொல்லுங்கள்? அதாவது பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்றது, இவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு மக்கள் வாக்களிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அரசியலை தான் வந்துட்டு மேற்கொண்டார். அவர் சாதனைகளின் அடிப்படையில் அவர் கேட்கவே இல்லை.
முதல் முறை வரும்போது என்ன சொன்னார், வளர்ச்சிக்கான பிரதமர் அப்படின்ட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டார். அப்போ தான் வந்துட்டு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு, கருப்பு பண மீட்சி இதெல்லாம் வந்துச்சு. அடுத்த கட்டம் வரும்போது உங்களுடைய தேவைக்கான சேவகன் நான் சௌகிதார் அப்படின்றது தான் முன் வச்சார். அப்போல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய இது வந்துட்டு ஒரு புதிய இந்தியா, அதிலெல்லாம் என்ன பண்ண போகிறோன்றது அவங்களுடைய தேர்தல் அறிக்கைலாம் இருந்துச்சு. அது ஒரு கார்ப்பரேட் அரசியலுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருந்ததுனாலும் கூட அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை தான் அதுவும் இந்த 2வது கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அவருடைய பேச்சு வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. தெளிவாகவே இப்படி அவர் பேச ஆரம்பித்தார். ஒரு சங் பரிவாரனுடைய ஒரு பிரச்சாரகரை போல் அவர் பேச ஆரம்பித்தார். இதுதான் வந்துட்டு என்னன்னா அவர் எதிர்பாராத ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தி விட்டது. ஆனால் உடனே மறுநாளே அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இஸ்லாமியர்கள் எல்லாம் பற்றி இல்லை, அவங்க வந்துட்டு இந்த ஹஜ் யாத்திரை போகிறதுக்கெல்லாம் நாங்கள் தான் நிறைய உதவி இருக்கோம்னாரு. அதுக்கு அடுத்த நாளே மறுபடியும் வந்துட்டு நான் சொன்னதில் என்ன தப்புன்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு திரு மோடி அவர்கள் அந்த மதவாத பரப்புரையை வந்துட்டு ஆழப்படுத்திக்கிட்டே போகிறாரு. ஆனால் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்றது அவருக்கு வந்த தகவல்கள் எல்லாம் 4ஆம் கட்ட தேர்தல் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. நாளன்னைக்கு இன்னமும் தெரிஞ்சுக்குவாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் யாரை எதிரியாக சித்தரிக்கிறீங்களோ அந்த மக்களாக தான் வட இந்தியா இருக்கட்டும், தென்னிந்தியா இருக்கட்டும், கிழக்கிந்தியா இருக்கட்டும், மேற்கு இந்தியாவட்டும் எல்லாரும் தான் வாழறாங்க. எங்கே முஸ்லீம்ஸ் தனியாக வாழறாங்க? இல்லை அவங்க எப்படி வாழறாங்க? அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் என்ன? அவங்ககிட்ட எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு? எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். எனவே அவங்கள நீங்கள் எதிரியாக சித்தரிக்கும் போது மக்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்கன்னுலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்க முடியாது. அதுதான் இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. 2வது விஷயம் என்ன அப்படின்னம்னா, மோடி அவர்கள் வந்துட்டு ஒரு விடயத்தை வந்துட்டு ரொம்ப தீவிரமாக பார்த்துருக்கணும். அது ராகுல் காந்தி முன் வச்ச சாதிவாரி கணக்கெடுப்போம். அந்த பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர், பட்டியல் இனத்தார் இவர்களுடைய இடஒதுக்கீட்டை விரிவுபடுத்துவோம் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அப்படின்னு. அதை ரொம்ப ஆழமாக இவர் கையாண்டிருக்கணும். ஆனால் இவர் அப்படி செய்யலை. இவர் மாற அதுலேயும் ஒரு எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணார். இதையெல்லாம் பிடிக்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டார். அதில் சட்ட ரீதியாக இடம் இல்லை அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு தெரிஞ்ச ஒரு பிரதமர் பேசும்போது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய இளைஞன் எப்படி அதை பார்ப்பான்? ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அவர் மோடிக்கு தெரியும் இதெல்லாம் போச்சு எல்லாமே அப்படின்னு தெரியும். அப்புறம் தான் கடைசி கட்டத்தில் வந்து நின்று ராமர் கோயிலை பூட்டிடுவாங்க இவங்க ஆட்சிக்கு வந்தானது. அப்புறம் மறுநாள் வந்துட்டு சொல்கிறாரு ராமர் கோயிலை புல்டோசர் வச்சு இடிச்சிடுவாங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஒரு விடயம் என்ன அப்படின்னம்னா, காங்கிரஸ் புல்டோசரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் நான் என்ன சொல்ல வரேன், வழிபாட்டு தலங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பாபர் மசூதி இடித்து அங்கே ராமர் கோயில் எடுத்து விட்டு அங்கே மசூதி கட்டப்பட்டதுன்ற ஒரு செய்தியை ஒரு வெள்ளையர் வெளியிட்ட செவி வழி செய்தி தான் 1876 79 கன்னிங்ஹாம் அப்படின்ற ஒரு அந்த பகுதியினுடைய அயோத்தியனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் வெளியிட்டது தான். அது யாருக்குமே தெரியாது. இப்படிங்க ஒரு மக்கள்கிட்ட நம்ம ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த இதை சொன்னார். அதை தான் பின்னால் பெருசாக பொருட்படுத்தி எடுத்துகிட்டு போனாங்க. அந்த வரலாறுலாம் வேறு. அப்போ என்ன அப்படின்னோம்னா, ஒரு பிரதமரானவர் என்ன அப்படின்னோம்னா வரலாற்றில் எதிரெல்லாம் விளையாடிட்டு இருக்கலாம் முடியாது. நீங்கள் உங்களுடைய சாதனை என்ன? இந்த தேர்தல் எல்லாருக்குமே நம்மளாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தோம். மோடிக்கு இது ஒரு ரெஃபரண்டம். ஏன்னா அவர் தான் மையப்படுத்தினார். அவர் நான் தான் மோடிஸ் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மையப்படுத்தி அவர் முன்னெடுத்த இந்த பரப்புரையில் அவர் தனது சாதனை என்று இதெல்லாம் சொல்லி மக்களிடையே ஒரு கேள்வி இதெல்லாம் கொண்டு போயிருந்தார்னா, இப்போ ஸ்டாலின் அதான சிம்பிளா பண்ணாரு. 5 விடயத்தை தான் வச்சாரு. சாதனைகளை சொல்ல ஒண்ணுமில்லை, இப்படி அவதூறுகளையும் அவர் எதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்தாங்களோ அதையெல்லாம் கூட அவர் பேசியிருக்கலாம். ஏன் அதை அவர் பேசல அப்படின்னு தெரியல. அப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா, மக்களை வந்துட்டு அந்நியப்படுத்திருச்சு. இன்னைக்கு ஓபிசி SC ST வாக்குகளை வந்துட்டு பாஜகவை வந்துட்டு அப்படியே தவிர்த்து விட்டன. அதோட விளைவு தான் இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் அவர் ஒரு பெரிய டிவிஷனுக்கு போறாரு. இப்ப அது தேவைப்படுறதுனால அந்த டிவிஷன் இது வந்துட்டு மத வெறுப்பு அப்படின்றத விட மத நெருப்பு. ஆனா நல்ல வேளை மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியமான இதுவரைக்கும் காணாத ஒரு மாற்றம். வட இந்திய மாநிலங்களில் ஏற்பட்ட மாற்றம் என்னன்னா, மத வெறுப்பு பிரச்சாரம் மத பிரச்சாரமும் அரசியல் ரீதியாக எடுபடாத முதல் தேர்தல் இதுன்றத மகிழ்ச்சியானது. திரு தியாக, மத வெறுப்பு பிரச்சாரம் எடுபடவில்லை, அதனால வந்து இப்ப மாநிலங்களுக்கு இடையான மோதலை தூண்டுகின்ற வகையில் பிரதமரே பேசுகிறார் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். வெறுப்புரை எப்போது பரப்புரையாகிறது அல்லது பரப்புரை எப்போது வெறுப்புரையாகிறது? ஒரு கட்சி தேர்தலில் எதை பரப்பும்? கடந்த காலத்தில் தான் என்ன சாதித்தது, தன்னுடைய ஆட்சியினுடைய சாதனைகள், அல்லது இனி என்ன சாதிக்கப் போகிறோம் என்ற உறுதிமொழி. இப்போ பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைவில் வைத்துக் கொள்ளணும்னா, தமிழ்நாட்டில் பலமுறை தேர்தல் பரப்புரைக்கு அவர் வந்து கொண்டிருந்த காலத்தில்
தியாகராய நகரில் ரோட் ஷோ நடத்துகிற காலத்தில், கோவையில் ரோட் ஷோ நடத்துகிற காலத்தில் பாஜக தேர்தல் அறிக்கையே வெளியிடவில்லை. ஏப்ரல் 15ஆம் தேதி தான் தேர்தல் அறிக்கை வந்தது. 19ஆம் தேதி இங்கே வாக்குப்பதிவு. ஏப்ரல் 5ஆம் தேதியே காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை வந்துடுச்சு. அப்படி பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் 2014 அளித்த வாக்குறுதிகள் என்ன, அந்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றியிருக்கிறோம்? முதலாவது வேலையின்மை, 2வது லஞ்ச ஒழிப்பு, 3வது கருப்பு பண ஒழிப்பு. அவங்க 2015 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எடுத்த மிக முக்கியமான நடவடிக்கை டிமோனடைசேஷன் எனப்படுகிற பண மதிப்பு நீக்கம். 2016 நவம்பர் தொடக்கத்தில் எடுக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் இந்த பணமதிப்பு நீக்கத்தின் மூலம் எவ்வாறு நாம் லஞ்சத்தை ஒழித்தோம், எவ்வாறு நாம் கருப்பு பணத்தை கண்டுபிடித்தோம், எவ்வாறு வேலைவாய்ப்பை பெருக்கினோம் என்பதை சொல்லணும். அதாவது அவங்க எதை பற்றி பேசினாலும் ஒன்றை பற்றி பேசவே மாட்டாங்க. தேர்தல் அறிக்கையில் அல்லது பட்ஜெட்டில் வேறு எந்த கட்டத்திலும் மோடியோ நிர்மலா சீதாராமனோ அமித்ஷாவோ டிமானிட்டைசேஷனை பற்றி வாய் திறப்பதே கிடையாது. நீங்கள் காட்டுங்க எங்கேயாவது பேசியிருக்காங்க அதை பற்றி. பணமதிப்பு நீக்கத்தை பற்றி அவங்க வாயே திறக்கிறதில்ல. 2வது, இந்த பணமதிப்பு நீக்கம்தான் சிறு தொழில்கள் வணிகத்தை அழித்தது. அதே போல் ஜிஎஸ்டி தான் இங்கு பல சிறு குறு தொழில்களை அழித்தது என்ற விமர்சனத்திற்கு பதில் சொல்லணும்னா, ஜிஎஸ்டி என்னென்ன புதுசாக என்னென்னத்துக்கு கொண்டு வந்ததில் என்ன நியாயம், அதில் எவ்வளவு பங்கை நாம் மாநிலங்களுக்கு கொடுத்தோம், இதனால் எப்படி தொழில் வணிகம் பெருகியது என்று சொல்லணும். அதையும் அவர்கள் எதுவுமே சொல்ல மாட்டார்கள். ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் ஒரு முறை நடக்கிறப்ப நாங்கள் தெளிவுபடுத்த நான் கேட்கறது தேர்தல் அறிக்கையில் ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி அல்லது ஜிஎஸ்டியை புதிதாக எதற்கெல்லாம் விதித்திருக்கிறோம், விதித்ததனால் என்ன நன்மைகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். இப்போ உதாரணம், கோவையில் அவங்க வேட்பாளர் நிற்கிறார். கோவையில் இருக்கக்கூடிய சிறு குறு நுண் தொழில்கள் இருக்குது பாருங்கள், எம்எஸ்எம்இ, அந்த தொழில்கள் எல்லாம் பெருமளவில் மூடப்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு. விசைத்தறி, கைத்தறி எல்லாமே மூடப்பட்டிருக்கு என்ற விமர்சனத்திற்கு பதில் சொல்லணும்னா ஜிஎஸ்டியை கூட்டினாங்களா குறைச்சாங்களா, அது பாதிப்பு உண்டா இல்லையா என்பதையெல்லாம் சொல்லணும். தேர்தல் அறிக்கையில் டிமானிட்டைசேஷன் பற்றி கிடையாது. 2வது மொனட்டைசேஷன், 2000 கொண்டு வரப்பட்ட பொது சொத்துக்களை விற்று பணமாக்குகிற திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் எப்படி ரயில் நிலையங்களை விற்றாங்க, ரயில் பெட்டிகளை விற்றாங்க, பொது கட்டடங்களை விற்றார்கள், அதை எப்படி குறைந்த விலைக்கு விற்றார்கள், அதில் கிடைத்த பணத்தை கொண்டு எப்படி எலக்ட்ரல் பாண்டு திட்டம் கொண்டு வந்தார்கள், இதை பற்றியெல்லாம் சொல்லியாகணும். இதை பற்றியெல்லாம் எதுவுமே கிடையாது. 5 பெரிய கம்பெனிகளை உலக சாம்பியன்களாக மோடி உருவாக்கி இருக்கிறார் என்று அந்த நித்தி ஆயோக்கினுடைய தலைவர் அமிதாப் காந்த் சாட்சியம் அளிக்கிறார். இதுதான் வேறு எந்த பிரதமருக்கும் இந்த துணிச்சல் வந்ததில்லை, அதை செய்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் சொல்லாத போது, இந்த சாதனைகளை பற்றியெல்லாம் பேசாத போது எதை பற்றி அப்புறம் பேசுவார்? அதனால தான் என்ன பண்ணார், ராஜஸ்தானில் போய் ஏப்ரல் 21 ஆரம்பிக்கிறார். அதாவது தேர்தல் அறிக்கை 15ஆம் தேதி வருது. 21 பன்ஸ்வாராவில் போய் என்ன பேசுகிறார்னா, உங்கள் சொத்துக்களை பிரித்து கொடுத்து விடுவார்கள், ஊடுருவல்காரர்களிடம் கொடுத்து விடுவார்கள் என்று மறைமுகமாக, இந்த டாக் விசிலிங்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லாமலே சொல்கிறது. இதெல்லாம் முஸ்லீம்களை பற்றி இதே வசனங்களை இவர் இதற்கு முன்பு இதே குஜராத்தில் 2002 சத்பாவனா யாத்திரை போகும்போது சொன்னார். நீங்கள் யாருக்கு தங்குவதற்கு முகாம் அமைக்க கொடுக்கிறீர்கள்? குழந்தைகளை பெற்றுத் தள்ளுகிறவர்களுக்கா? சைல்டு பேரிங், குழந்தை பெறும் எந்திரங்களை நீங்கள் தங்க வைக்க என்று கேட்டிருக்கிறார். இந்த வழக்கமான அவதூறை அவர் தொடங்கிட்டார். இந்த பரப்புரை ஒரு பக்கம் நடக்குது. முஸ்லீம்களுக்கு இவங்க இடஒதுக்கீடு கொடுத்து விடுவார்கள் என்று காங்கிரஸுக்கு எதிராக பரப்புரை செய்கிறார். ஆனால் ஆந்திராவுக்கு வந்த உடனே அதை பற்றி பேசாமல், ஏன்னா சந்திரபாபு நாயுடு அந்த உறுதிமொழி கொடுத்துருக்கார். இவங்க கூட்டணி இருக்கிற சந்திரபாபு நாயுடு நாங்கள் வெற்றி பெற்றால் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் அப்படி சொல்லலை. ஆனால் இவர் அங்கே போய் பேசலை. இப்போ கடைசியாக உச்சகட்டமாக தான் தென்னிந்தியர்கள், வடநாட்டவர்களை பற்றி, தென்னிந்தியா வட இந்தியான்னு இல்லை, நாத்திகர்கள் வட இந்தியாவிலும் இருக்கிறாங்க, தென்னிந்தியாவிலும் இருக்கிறாங்க. இவர்களால் கொலை செய்யப்பட்ட கல்புர்கி, நரேந்திர தபோல்கர், இவங்கெல்லாம் நாத்திகர்கள் தான். அவங்க தமிழனா கன்னடாங்கிற பிரச்சனையெல்லாம் இல்லை, வடநாட்டிலையும் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. இதில் வடக்கு தெற்கு பற்றிய பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒரு பிரதமர் இப்படி செய்யக்கூடாது. இது தெற்கோட விமர்சனம், வடக்கில் இருக்கிறவங்களை பற்றி பேசுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன்.
ராமர் கோயில் கட்டப்பட்டது சரி தவறு என்ற விவாதம் தனி. ஆனால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகுதான் நடத்தப்பட்டது. இந்த உச்சநீதிமன்றத்தை நான் வரவேற்கலை. இதே நியூஸ் 7 தான் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீண்டும் ஒரு அது என்ன இது கல் வைக்கிறாங்களே அதை நடத்திட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அடிக்கல் அதான் பூமி பூஜை அதுக்கு ஒரு பூஜை நடத்துறாங்க பாருங்க, நடத்திட்டாங்க. ஷிலான்யா பூஜை இல்லடி நான் அப்புறம் சொல்றேன். இதனால சொல்றேன், அதே நாள்ல இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன், இதன் மூலம் ஒரு தீர்வு கிடைத்துள்ளது என்று ஸ்டாலின் அறிக்கை விட்டார், தாப்பாண்டியன் அறிக்கை விட்டார். என்னிட்ட பாண்டே கேட்கிறார், நீங்க எதிர்க்கிறீங்க பாருங்க திமுக சிபிஐ தலைவர். நான் அந்த கட்சியெல்லாம் இல்லைங்க, அவங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்க வேண்டியில்லைங்கிறேன். அவங்க யார் ராமர் கோயில் கட்டியதை எதிர்த்தவர்களே கிடையாது. ராமர் கோயிலை ஒரு அரசியல் விழாவாக மாற்றுவது, பிரதமரே பூசாரி வேலை பார்ப்பது, இதற்கு தான் விமர்சனம் வந்ததே தவிர ராமர் கோயில் அவங்க யாருமே எதிர்க்கலை. ஆனால் இது ஒரு பொய்யான பிரச்சாரம். ராமர் கோயிலை பூட்டிடுவாங்க, இடிச்சிடுவாங்க. ஏன்னா இந்த இடிக்கிற பழக்கம் உங்களுக்கு தான், உங்களுக்கு 92 நீங்கள் செஞ்சதுதானே தவிர இவங்க யாரும் செஞ்சவங்க கிடையாது, யாரும் எந்த இடத்துல இடித்ததும் கிடையாது. எனவே இது ஒரு வெறுப்பு பரப்புரை. தேர்தலில் அவருடைய நிலைப்பாடுகள் எடுபடாமல் போக போக அந்த போதை போதலைன்னா மேலும் மேலும் போதை ஏற்றி கொள்ளுகிறவனைப் போல புதிய புதிய பொய்களை, புதிய புதிய கட்டுக்கதைகளை அவர் உருவாக்கி சொல்ல வேண்டியது. தொடர்ந்து பேசும். திரு செல்வம், தோல்வி உறுதி என்று கிட்டத்தட்ட பாஜகவுக்கு தெரிந்து விட்டது. தோல்வியினுடைய பயத்தின் காரணமாக இதுவரை சொன்ன வெறுப்பு பிரச்சாரங்கள் எதுவும் எடுபடாத காரணத்தினால் மாநிலங்களுக்கு இடையிலே ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகின்ற வகையில் பிரதமர் பேசுகிறார். வெறுப்பு உரையை மீண்டும் மீண்டும் வெறுப்பை பரப்புரையிலே விதைத்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரதமரே, அனைவருக்கும் பொதுவானவராக இருக்கிற பிரதமரே இப்படி பேசலாமா என்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நேயர்களுக்கு, நெறியாளருக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் பெரிதும் மதிக்கிற ஐயா தியாக அவர்களும் அண்ணன் ஐயநாதன் அவர்களும் நான் ரொம்ப பெரிதும் மதிக்கக்கூடியவன். அதே நேரத்துல எலெக்ஷன் மேனிபெஸ்டோ பத்தி எல்லாம் பிரதமர் பேசல அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் எலெக்ஷன் மேனிபெஸ்டோல ஒண்ணுமே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் எலெக்ஷன் மேனிபெஸ்டோல ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு பெண்களுக்கும், குடும்பத்து பெண்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் தருவேன், அதான் மாசம் 8500 ரூபாய் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதை மிகவும் கற்றறிந்த ஐயா தியாக அவர்களும் அண்ணன் ஐயநாதன் அவர்களும் விளக்குவார்கள் என்று அடுத்த சுற்றுல விளக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். திரு செல்வம், அதுக்கு ராகுல் காந்தியே விளக்கம் கொடுத்துட்டாரு. பெரு நிறுவனங்களுக்கு 16 லட்சம் கோடியை நீங்கள் எப்படி வாராக்கடன் என்று வசூலிக்காமல் தள்ளி வைத்தீர்களோ அந்த பணத்தை பெற்று ஏழைகளுக்கு கொடுப்போம் என்கிற, அது என்ன, அதுக்கான என்ன சோர்ஸ்ங்கிறத சொல்லிட்டாரு. அதுல வராத கடனை தள்ளி வைக்கிறது வேற, அதாவது 2 விஷயம் இருக்கு. வெய்வ் பண்றது வேற, ரைட்டா பண்றது வேறங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, மரியாதை அதாவது பாரதத்தினுடைய பிரதம அமைச்சர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த கட்சியினுடைய முகமாக இருக்கிறார், முகவரியாக இருக்கக்கூடியவர். அதனால அவர் புல்டோசர் கொண்டு இடிச்சிருவாங்கன்னு சொன்னது எந்த அர்த்தத்துல சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் சிறுபான்மை மக்களை ஒரு கவசமாக, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்வரிசையிலே சிறுபான்மை மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதனால சிறுபான்மை மக்களும் அதை நம்பி ஏமாந்துட வேண்டாம். பெரும்பான்மை மக்களும், அதாவது இந்துக்களும் சரி, ராமருக்கு பிராண பிரதிஷ்டை செய்து செல்வம், அதற்கு இன்னைக்கு திரு மல்லிகார்ஜுன கார்கே இன்னைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. நான் ஏற்கனவே தொடக்கத்தில் குறிப்பிட்டேன், மீண்டும் உங்களுக்கு நினைவு ஊட்டுறேன். ஒரு அரசியல் சாசனத்தின்படிதான், ஒரு சட்டத்தின்படி ஆட்சியை நாங்கள் செய்வோம். சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட அந்த இடிப்பு என்கிற பேச்சுக்கே இடமில்லை, பாதுகாப்பு தான் ஒரு அரசுடைய வேலையாக இருக்கும். அதே நேரத்திலே இது போன்ற இடிப்பு என்பதும் புல்டோசர் கலாச்சாரம் என்பதும் பாஜகவுடையது, எங்களுடையது அல்ல அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு அவர். அண்ணன் கொஞ்சம் தயவுசெய்து அனுமதிக்கணும். அதாவது புல்டோசர்னா எப்படி, எதுக்காக அதில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை குறிச்சாங்கன்னா, ஆக்கிரமிப்புகளை எப்படி இடித்து தள்ள வேண்டும் என்பதை
யோகி ஆதித்யநாத் இருந்து கத்துக்கிடுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர எல்லா இதையும் இடிக்கணுங்கிறதுக்கெல்லாம் சொல்லல. இன்னொன்னு, ராமர் கோவில் கட்டப்பட்டது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில ஒவ்வொரு தமிழர்களும் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய செங்கோல் புதிய நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். இதுக்கு இடையில தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிக்கை பத்தி, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ பத்தி ஐயா சொன்னாங்க. எலெக்ஷன் மேனிபெஸ்டோ என்ன சொல்ல வந்தாங்கன்னா நீங்க திருப்பி மறுபடியும் சொல்லலாம் சொல்றேன். நீங்க நாங்க இந்த 10 வருஷம் எங்களுக்கு ஆட்சியில இருந்தோம், நாங்க இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு சாதனைன்னு சொல்லிக்க ஒண்ணும் இல்ல, அதனாலதான் இப்படி வெறுப்பா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஏழை விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது போக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் உணவு மானியம் கொடுக்கிறது 66% உணவு மானியம் மத்திய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, அதை மாநில அரசாங்கம் வந்து என்னமோ போட்டு அவங்க அவர்கள் உணவு மானியம் பல ஆண்டுகளா தொடர்ந்து இவங்க தொடர்றாங்க. அது வேற அண்ணா ஒண்ணே பிரத்யேக திட்டங்கள் ஒன்று சொல்லுங்களேன். கேட்டீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியை கட்டமைத்ததிலே மிகவும் முக்கியமான பங்காற்றியவர். அதனால என்ன சொல்றேன்னு கேட்டா, அவரு தேர்தல் அறிக்கையில சொல்லும் போது நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 75 ரூபாய்க்கு பெட்ரோலும் 65 ரூபாய்க்கு டீசல் தருவேன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் ஒரு 5 ரூபாயை குறைச்சாங்களா? குறைக்கலாம்ல. ஒரு 5 ரூபாய் குறைச்சாங்களா? டீசலையும் பெட்ரோலையும் குறைச்சாங்களா? ரைட்டு, வேண்டாம். இவங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக இஸ்லாமிய பெண்கள், அது முத்தலாக் சட்டம் நீக்கப்பட்டதன் மூலமாக இஸ்லாமிய சமூகத்து பெண்கள் ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை, நமக்கு உறுதியான வாழ்க்கை, நம்முடைய கணவர் நம்மை முத்தலாக் என்று சொல்லிவிட்டு நம்மை கைவிட்டு போக மாட்டார், நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் என்று அந்த முத்தலாக் சட்டத்தை நீக்கியதனாலேயே இஸ்லாமிய பெண்கள் மோடி நமக்கானவர், பிரதமர் நரேந்திர மோடி நமக்கானவர் என்று நம்புகிறார்கள். இன்னொரு செய்தி, ஒரே ஒரு விஷயம், அதாவது பிரதமர் 10 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் மீது யாராவது ஒருவர் விரல் நீட்டி குறை சொல்ல முடியும்? இவர் மோடி இவ்வளவு ரூபாய் பணம் வாங்கிட்டாரு யாராவது சொல்ல முடியுமா? ஒண்ணு. இன்னொன்னு, எலக்ட்ரல் பாண்ட் ஐயா சொன்னாங்க, தியாக ஐயா சொன்னாங்க. அதுல எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சி 6500 கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் எவ்வளவு வாங்குச்சு? திமுக எவ்வளவு வாங்கினாங்க? திமுகவை போன்ற மாநில கட்சிகள் எலக்ட்ரல் பாண்ட்ல ரூபாய் வாங்கினாங்களா வாங்கலையா? திமுக வாங்கியிருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம், ஏற்கனவே பேசிட்டோம். இப்ப அதாவது நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல பேசலாம், அதையெல்லாம் பேசாம ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க, ராகுல் பிரதமர் ஆனா இது நடந்துரும், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இப்படி ஆயிரும் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு பதட்டத்திலே மக்களை வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்களா? வேண்டாம், இல்ல. நீங்க இன்னொன்னு கேளுங்க, பதட்டமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே வெற்றி களத்து மேட்டில் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதை பாதுகாப்பாக அடுத்த மாசம் ஜூன் மாசம் 4ஆம் தேதி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 17-18 நாட்களுக்குள்ளாக மீண்டும் 3வது முறையும் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வரப்போகிறார்கள். அதுல எந்த சந்தேகமும் யாருக்கு இல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த டெஸ்பிரேஷனும் கிடையாது. 3வது முறையாக ஆட்சிக்கு வர இருக்கிறோம் என்று உறுதியாக நம்புகிற நீங்கள், நாங்கள் இதெல்லாம் 10 வருஷத்துல செஞ்சிருக்கோம், அடுத்து எல்லாம் செய்ய போறோம்னு உறுதியா சொல்லலாமே. அதை விடுத்து எதிர்கட்சிகள் மீது அவதூறு கருத்துக்களையும் இல்லது தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது எந்த விதத்தில் சரின்னு தானே கேட்கிறாங்க. அண்ணா, நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு தலைவரே அவர்தான் சார். எங்க இந்தியா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி இருக்கிறோம். அவரை நம்பித்தான் கடந்த 2 முறையும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு மக்கள் வாக்களித்தார்கள். அடுத்த முறையும் 3வது முறையும் நரேந்திர மோடி அவர்களுடைய முகத்திற்காகவும் அவருடைய முகவரிக்காகவும் அவருடைய பலத்தை நம்பித்தான். ஒரே ஒரு செய்தியோடு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரம் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சூர்யா, பாஜக மீண்டும் 3வது முறையாக ஆட்சி அமைக்க நாங்கள் திட்டமிட்டபடி 400 இடங்களுக்கு மேல் பெறுவதும் உறுதி. ஆனால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திமுக போன்ற கட்சிகள் தவறாக சொல்கிறார்கள். ஒன்று சொல்றாரு. பிரதமர் கூட நேற்று பேசுகின்ற பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. 4 கட்ட தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் சீட்டுக்கட்டு போல சரிய தொடங்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பிரதமர் மோடிக்கு
10 ஆண்டுகளாக நான் ஆட்சி நடத்தி விட்டேன். 543 தொகுதிகளும் அனைத்து தொகுதி மக்கள் மனதிலும் நான் திகழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே 543 தொகுதியும் பிஜேபி தான் வெல்லும் அப்படின்னு சொல்கிற துணிச்சலே இல்லை. இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. அண்ணன் செல்வத்திட்டையாவது கேட்டு சொல்லுங்கள். ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்காக நீ பேச சொல்லுங்கள். நாங்களாவது கேட்குறோம். 40 நமதே நாடும் நமதேன்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தட்டி சொல்கிறோங்க. ஏன்னா நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம். அனைத்து மக்கள் மனதிலும் நாங்கள் நிற்கிறோம். நாடி பிடிச்சி பார்த்தோம், தேவையை பூர்த்தி செய்கிறோம். அதனால் இந்த திமுரோட சொல்கிறோம். அதில் மாற்றுக்கிறதுக்கே வேலை இல்லை. பிரைம் மினிஸ்டருக்கே நம்பிக்கை இல்லைங்க. 400 தொகுதிங்கிறாரு. அப்போ 143 தொகுதி எது? தோக்கிற தொகுதி எது? அது ஒன்று செல்வம் சொல்லுவாரா இல்லை மோடிக்கு லெட்ரு போட்டு வாங்குவீங்களா? முதல்ல அது ஏங்க அது ஒரு பேச்சுன்னு அதுவே டெல்லிக்கு லெட்டர் எழுதி போய் கேட்டேன் அது சொன்னேன். நான் என்னவோ வேணாம் மாதிரி நானே சொல்கிறேன். நீங்கள் அவர் ஆட்சி நடத்தின அளவுக்கு 543 தொகுதியும் தோக்குன்னு சொல்லுவேன். நான் சொல்கிறேன்ல எதிர்கட்சி, நீங்கள் சொல்ல வேணாமா? ஆளுங்கட்சி 543 ஜெயிப்போன்னு அதுவே நம்பிக்கை இல்லை. ஏங்க அதை பற்றி பேசிக்கிட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ அவர் போய் எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு, ரொம்ப காரசாரமாக பேசுகிறாரு. இப்போ எங்கள் முதல்வர் தெளிவாக சொல்கிறார், மதவெறி அரசியலை மறந்துட்டு அது எடுபடலைன்னொன்னே இப்போ ஸ்டேட்டு சண்டை போட விட்டாருங்க. என்ன காரணம்? அவர் அழகாக அங்கே போய் திரும்பி சொல்கிறார், நாங்கள் வரிக்கு வரி இங்கே விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவர்கிட்ட வந்து நீங்கள் எந்த விளக்கத்தையும் வாங்கின வரலாறு கிடையாது. நாங்கள் தெளிவாக விளக்கம் கொடுக்குறோம். நாங்கள் எங்கே ஊப்பிக்காரனை திட்டணும்? ஊப்பியில் இருக்க மக்களை நாங்கள் என்னைக்கு திட்டியிருக்கோன்னு இவர் அங்கே போய் சொல்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஊப்பியில் இருக்கக்கூடிய உங்களை கேவலமாக பேசுகிறார்கள். நாங்கள் பேசுகிறது அவனுக்கு எங்கேயா புரியுது? மோடிக்கு புரியுதா? இப்போ இந்த 2 பேரும் இவ்வளோ தெளிவாக ஆட்சி எப்படி நடத்தணும், மோடி எப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லி எங்கள் அண்ணன் தியாகம் அண்ணனு சொன்னார். இந்த 2 அட்வைசரை கூட வச்சுருந்தா கூட ஒரு 4 சீட்டு அதிகமாக ஜெயிக்கும். அதுக்கும் வழி கிடையாது. அதை விட்டுட்டு ஊப்பிக்காரன்ட்ட போய் தமிழ்நாட்டுக்காரன் ஒன்று தப்பாக பேசுகிறான்னா அப்போ அவன் திரும்பி கேட்பான், ஏயா அங்கே எங்களை திட்ட விட்டுட்டு நீ கேட்டுட்டு சும்மா வந்தியான்னு கேட்பான். இதெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிற பேச்சாங்க. அதை கடந்து இன்னொன்று தெளிவாக சொல்கிறார், எப்படி புல்டோசரை பயன்படுத்தணும்னு. அண்ணா இருந்தேன். சரி சரி, நீ பேசும்போது நான் ஏதாவது குறுக்கிட்டேன்னா நீங்கள் தான் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க இந்த 2 பேர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குன்னீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே எங்கள்கிட்ட இருக்கும்போது என்னையும் மதிச்சிங்க, பிஜேபிக்கு போனோன்னு என்னைய மதிக்க விட்டீங்க. பிஜேபிக்கு போன நீங்க பிஜேபிக்கு போன பிறகு என்னை மதிக்கல. பழைய சகோதர சண்டையின் தொடர்ச்சியா கூட அதாங்க சொன்னேன். அவர் பாசத்தோட சொன்னேன், அவர் பாஜக போனவங்க என்னை மதிக்கலன்னு. நான் சப்ஜெக்டுக்கு வரேன். புல்டோசரை எப்படி பயன்படுத்தலான்னு ஒரு பிரைம் மினிஸ்டரும் ஒரு சீஃப் மினிஸ்டரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதான் தேர்தல் பிரச்சாரம். எப்படி எல்லாம் பயன்படுத்தணும், டயர் எப்படி இருக்கும், இன்ஜின் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து எங்கள் யோகி ஆதிநாத் கேட்டுக்கோங்க. அவர் தான் ரொம்ப நாளாக புல்டோசர் டிரைவராக இருந்தார். இப்படி எடுத்துக்கலாமா? நான் இப்படி தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிற பேச்சு. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக ஆக்கப்பூர்வமாக மட்டும் புல்டோசரை பயன்படுத்துவாங்க. நான் திரும்பி சொல்லுவேங்க, ஆக்கப்பூர்வமாக எதுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு அவர் சொன்ன நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவன் பங்களாவுக்குள்ள நுழைஞ்சிட்டாலே இந்த பங்களாவே இடுறாம்பார். அதுக்கு தான் இந்த புல்டோசரை பயன்படுத்துகிற அழகு அந்த முதல்வருக்கு தெரியும். ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவன் திண்ணையில் உட்காண்டானா திண்ணையை தட்டி தூக்கிடாம்பார். அதுக்கு தான் அந்த புல்டோசரை எப்படி பயன்படுத்தணுங்கிற அழகு யோகி ஆதிநாத்துக்கு தெரியும். இதை தான் பிரதமர் கோடிட்டு காட்டினார். இதெல்லாம் அண்ணன் செல்வத்துக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பு கிடையாது. இப்போ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வருவான். காங்கிரஸ் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள். சரி, அது வந்து அதுக்கப்புறம் அந்த முடிவெல்லாம் அவங்க முடிவு எடுக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், இப்போ இடித்தது யார்? குட்டி ராமரை கொண்டாந்து உள்ளே வச்சுட்டு சுற்றி பெரிய ராமர் இருந்தான். ஒரு 300 ராமர் இருந்தார் என்ன? அந்த அயோத்தியில் 300 ராமர் இருந்தார். இந்த 300 ராமரையும் இடித்து தூக்கி எறிஞ்ச ஆள் யார்? இப்போ அதுக்கு விளக்கம் யார் கொடுப்பா? நான் சொல்கிறேன், ராமர் கோயில் 300 ராமரை இடித்து கொன்னது பிரதமர் மோடியும் யோகி ஆதித்யநாத்னு சொல்லுவேன். இதுக்கு தான் இந்த புல்டோசரை பயன்படுத்துனாங்கன்னு சொல்லுவேன். மொத்த ராமரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள குட்டி ராமரை வச்சுட்டு வந்துருக்கீங்க. இதுல ஒரு ரொம்ப அழகா வந்து
தமிழ்ல ஹிந்தி பேசுறீங்களா தெரியல. இல்ல 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் சேர்ந்து கொலை செய்தவர்கள், சரி அப்படிதான் நாங்க கொலை செஞ்சோமே. இல்ல செல்வம் அது பேசலாம். 2009 மே 17 18 19 காலகட்டத்தில் தான் அந்த இனப்படுகொலையும் அந்த கொடுமையும் நடந்தது. உலகம் அதற்கு இன்னும் நீதி கொடுக்கவில்லை என்று போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நினைவேந்தல் அது தனி விவாதம். நான் அவரே ஒரு வார்த்தை பேசுறேன் சார். 10 வருஷமா நீங்க எந்த கோயில்ல சார் மணி அடிச்சிட்டு இருந்தீங்க? நாங்க ஏகே பாட்டிசன் எடுத்துட்டு போய் 1.5 லட்சம் பேரை கொன்னுட்டோம். ஏன் நீங்க பிடிச்சி தண்டனை கொடுக்கல? என்ன அர்த்தம்? பேசுகிற பேச்சா இது? அட விடுங்கண்ணே, அப்புறம் பேசுவோம். நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வரேன் சார். தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிட்டால் மனிதர்களுக்கான வளர்ச்சிக்கான அரசியலை செய்வோம். இதான் நாங்கள் சொல்கிற முன்வைக்க. நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பிரதமர் சார் இருங்க வரேன். பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறவர்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன். நாங்கள் ஒரு நிலையான அரசை வலிமையான பிரதமரை கொண்டு நடத்தி இருக்கிறோம். ஆனால் இந்தியா கூட்டணி வந்து அப்படி இருக்காது. இது ஒரு நிலையற்ற அரசா இருக்கு. இது உங்க பார்வை சார். வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இருப்பார். இது உங்க பார்வை சார். பிரதமர் வேட்பாளர் இல்லாத இடத்துல பிரதமரே 5 வேட்பாளர் பிரதமராக இருக்காங்கப்பா அப்படின்னு பயப்படுற இடத்துல தான் இந்தியா கூட்டணி இருக்கு. அதுக்கு விளக்கு அப்புறம் வச்சுக்குவோம். நான் சொன்ன அர்த்தம் எது தெரியுமா? மனிதர்களுடைய வளர்ச்சிக்கான அரசியலை செய்வோம். இதுதான் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால். ஆனால் நீங்கள் 10 வருஷமா மனுஷனுக்கான அரசியல் பண்ணல, மாட்டுக்கான அரசியலை செய்தீர்கள். பசுமாட்டுக்கான அரசியலை பண்ணீங்க. மாட்டை தொட்டா கையை வெட்டுவேன், கழுத்தை வெட்டுவேன், கையை கட் பண்ணுவேன். இதான் உங்கள் அரசியலா? இதான் ஒரு பிரதமரோட பேச்சா? பொறுத்து கொள்ள மாட்டேன் பசுவதை. இப்போ நாங்கள் என்னவோ பசுமாட்டு வாழை பிடிச்சிட்டு வெளியே கட்டி விட்டுட்டு சுற்றுற மாதிரி தூக்கில் போடுவோம். என்னங்க அர்த்தம்? இதெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிற பேச்சா? ஏன் காட்டில் இருக்க சிங்கத்துக்கிட்டையும் புலிகிட்டையும் அப்ளிகேஷனை போட சொல்லுங்கள். அங்கே போய் சொல்லுங்கள் இந்த வார்த்தையெல்லாம். எங்களுக்கு மனுஷன் எங்களுக்கு தெரியும். எல்லா ஜீவராசிகளையும் நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள். ஆனால் உங்களை மாதிரி மனுஷனையே மாட்டை தொட்டால் கொல்லுவேன்னு சொல்கிற புத்தி எங்களுக்கு கிடையாது. அந்த புத்தி யாருக்கா வருமா? இப்போ இவர் சொல்லிடுவாரா? எனக்கு மனுஷன் முக்கியம் இல்லடா, அந்த மாடு தான் முக்கியம், நீ தொட்டு போகிற உன்னை இங்கே வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். என்னங்க அர்த்தம்? எல்லா உயிருக்கும் இது என்னங்க அர்த்தம்? சிங்கம் புலிக்கு இருக்கிற அறிவு தான் உங்களுக்கு இருக்கான்னு நான் கேட்பேன். அப்போ சொல்லுங்க, சிங்கம் புலிக்கு இருக்கிற அறிவு தான் உங்களுக்கு இருக்கா? அண்ணன் தூத்துக்குடி செல்வத்துக்கு இருக்கான்னு நான் கேட்க மாட்டேனா? ஆனால் நான் கேட்கல, அது வேற விஷயம். கேட்க மாட்டேன்னு சொல்லி கேட்குறீங்க. ஏங்க நான் கேட்க போகிறேன்? இதெல்லாம் எனக்கு எது பிரச்சனை? தொடர்ந்து பேசி சொல்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர், தமிழ்நாடு முதல்வர் தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறோம். பெண்களுக்கான வளர்ச்சி, பெண்களுக்கான முன்னேற்றம், பெண்களுக்கான கல்வி, இது எல்லாம் நாங்கள் படிப்படியாக சொல்லிட்டு வந்தோம். உங்களுக்கு அந்த துணிச்சல் இருந்ததா? ஏன் ஊபி கரண்ட்டை போய் எங்களை மாட்டி விட்றீங்க? வேற ஒன்றும் காரணம் இல்லை. அங்கே போய் மெட்ரோ ரயில் ஏன் கலெக்ஷன் கம்மி ஆகுதுன்னா இலவசமாக பெண்களுக்கு பஸ் விட்டோங்கிறீங்க. இங்கே பயன்படுத்துறது ஊபி மக்கள் தான். ஊபியில் இருக்கிறவங்க இல்லை, இந்தியாவில் இருக்க அத்தனை பெண்களும் தமிழ்நாட்டில் ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறாங்க. அது காரணம் தமிழ்நாட்டு முதல்வர். இது இருக்கு பாருங்க, இது திராவிட மாடல். இது திராவிட மாடல். அங்கே மோடி மாடல் எடுபடலை. அதனால் அங்கே போய் இதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாடல்னு அந்த ஊபி மக்கள் அங்கே போய் சொல்லுது. அதனால் அவருக்கு அங்கே பொறாமையில் வழி தெரியாமல் இங்கே பஸ்ஸில் ஏன் பெண்களுக்கெல்லாம் இலவசம் கொடுக்குறீங்க, இங்கே மெட்ரோ ட்ரெயினோட டிக்கெட்டு கலெக்ஷன் கம்மியாகுதுன்னா சரி, கலெக்ஷன் யாருக்கு போகுது? விவாதத்தினுடைய முக்கிய புள்ளியை தொற்றிருக்கீங்க. இன்றைக்கு நம்ம விவாதிக்க வேண்டிய அல்லது முதலமைச்சர் குறிப்பிட்ட அந்த முக்கிய புள்ளியை தொற்றிருக்கீங்க. லட்சுமி, அனந்தி லட்சுமிகிட்ட உங்கள்கிட்ட கேட்க, நீங்கள் ஒரு வலதுசாரி ஆதரவாளர், பாஜகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தாண்டி பெண்கள் பிரதிநிதியாகவும் இந்த விவாதத்தில் உங்களை பார்க்குறோம். பெண்களுக்கான இலவச பேருந்து குறித்தும் அதனால் மெட்ரோ ரயிலில் வருவாய் குறைந்திருக்குது என்று குறித்தும் பிரதமர் பேசியிருக்கிறார். உங்களுடைய கருத்தை அறிய ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. நிமிடத்தில் விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான் ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில் பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில்.
நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியதில் தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில். விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில் பல்வேறு கோவில்களில் நடைபெறும் கேள்வி நேரம் தொடர்கிறது. தேர்தல் களத்தில் வெறுப்பை விதைக்கிறாரா பிரதமர் நரேந்திர மோடி என்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அனந்தி லட்சுமி, மெட்ரோ ரயிலுடைய வருவாய் குறித்து பிரதமர் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு கொடுத்திருக்கிற ஒரு அறிக்கையில் கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார். 2019 விட 3 கோடியே 28 லட்சமாக இருந்த பயணங்கள் இன்றைக்கு 2023 புள்ளிவிவரப்படி 9 கோடியே 11 லட்சமாக உயர்ந்திருக்கு. 2021 மகளிருக்கான இலவச பேருந்து விடியல் பயணத்தை அவர்கள் தொடங்கி வைக்கின்ற பொழுது அதை விட கூடுதல் மெட்ரோ ரயிலில் பயன்படுத்துவோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஆனால் பிரதமர் பெண்கள் இப்படி நிறைய வளர்ச்சி பெற்று விட்டார்களே என்பதை பொறுக்க முடியாமல் RSS வலதுசாரி சித்தாந்தத்திலே இருந்த அவர் பெண்களுடைய வளர்ச்சியை ஏற்காமல் இப்படி ஒரு மக்களால் பயன்பெற்ற வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் அவதூறாக பேசுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. முதலில் நியூஸ் 7 நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். நீங்கள் பொதுவாக பெண்களுக்கான இலவச பஸ் இதை திராவிட மாடல் அரசு இவங்க தான் பண்ணினாங்கன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. ஷீலா தீட்சித் அம்மா அவங்க டெல்லியில் ரொம்ப வருஷமாக இதை செஞ்சுக்கிட்டு வராங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அது ஒன்று. சத்தம் போடாமல் அவங்க என்னைக்காவது நீங்கள் சொல்லி, இப்போ நான் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டை பின்பற்றி தெலுங்கானா தமிழ்நாடு அப்ப யாரையோ தான் பின்பற்றித்தது, உங்களுக்கு சொந்தம் இல்ல. சரிங்களா? அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல இருக்கா, குஜராத்ல இருக்கா? இருங்க, நீங்க ஏன் எப்பவுமே முதல்ல இருந்து இதே வழக்கமா போச்சு? ஐயா உங்க ஊழல் பட்டியல் எடுப்போம்னா அவங்க பண்ணாங்களான்னு முதல்ல கேக்குறீங்க. நான் எதிர்மறையா பேசல, நான் நேர்மறையா கேக்குறேன். இது நல்ல விஷயம், அந்த நல்ல விஷயம் இருக்கான்னு இருங்க ஒரு நிமிஷம். நீங்க கேட்ட கேள்விக்கு வருவோம். இப்போ ஒரு திட்டத்தை, ஒரு நல்ல திட்டத்தை நம்ம கொண்டு வரோம். சரி, ஒரு நல்ல எண்ணம் பெண்களுக்காக கொடுத்தீங்க. ஆனால் அதுக்கு வேலை நீங்கள் எங்கே கை வச்சிங்க தெரியுங்களா? நான் போயிருக்கேன் அந்த பஸ்ஸில், எனக்கு தெரியும். ஒரு சாமானிய பெண் என்ற முறையில் முன்னாடி 10 பஸ்ஸு வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ வெறும் ஒரு பஸ்ஸு தான் வருது. அந்த பஸ்ஸில் ஏறினா அந்த கண்டக்டர் முன்னையே கூட ரொம்ப கும்பலாக இருந்தால் பின் சீட்டில் உட்காந்து டிக்கெட்டு கொடுத்து விடுமா, பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கும்பலில் இப்போ என்ன ஓசி டிக்கெட்டு தானே,
இந்தா வந்து வாங்கிட்டு போ, வாங்கி போக தெரியல அப்படின்னு ரொம்ப இலக்காரமா பேசுறாங்க. அந்த அமைச்சர் எந்த வழித்தடத்துல எந்த நடத்துனர் சொல்லியிருந்தான்னு சொல்லுங்க. அவர் இருங்க, அது நீங்க தனிப்பட்ட ஒரு ஊடக முறையில ஒரு நெறியாளர் முறையில நீங்க அதை ஒன்றும் செய்ய முடியாது. நான் போன வாரம் ஞாபகம் வச்சுக்கிட்டா முடியும். இதை 2-3 பஸ்ஸில் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடியே ஒரு பொறுப்புல இருக்கிற அமைச்சர் வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்த கேள்வி பொது வழியில கேட்கறாங்க. அப்படி கேட்கும் போதே அவர் என்ன சொல்றாரு, ரொம்பவும் ஒரு அவமதிக்கக்கூடிய விஷயத்துல இதெல்லாம் நீங்க கேட்கலாமா, ஓசியில பஸ் போறீங்க தானே அப்படின்னு சொன்னார் தானே. உங்கள் வாதத்தின்படி அங்கொன்று இங்கொன்றுமாக நடந்திருந்தாலும் கூட அப்படி எதுவுமே நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தலைப்பு அது இல்ல. இலவச பயணம் சார்ந்த தலைப்புல இல்லைங்க, தலைப்புக்குள்ள வாங்க. நீங்க விவாதத்தை மாற்றி கொண்டு போறீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைய விவாதத்தின் தலைப்பை நோக்கி வந்துருங்க. தேர்தல் களத்தில் வெறுப்பை விதைக்கிறாரா பிரதமர் நரேந்திர மோடி? அவருக்கு வெறுப்பை விதைக்க வேண்டிய அவசியமே மெட்ரோ ரயில் புள்ளி விவரமே ஒரு பிரதமர் எல்லாருக்குமானவர். யாரோ ஒருத்தர் பேசுறது மாதிரி இல்ல பிரதமருடைய பேச்சு. பிரதமர் சொல்றாரு கோயிலை வந்து புல்டோசர் விட்டு இடிச்சிருவாங்க, மீண்டும் கூடாரத்துக்கு போயின்னு சொல்றாரு. ஒன்று இந்த ஒரு 2 மாநிலங்கள், வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் ஒரு பிரிவினை ஏற்படுத்துகின்ற வகையில் ஒரு பேச்சு ஒன்று அமையுது. ஒரு புள்ளி ஒரு மெட்ரோ ரயிலில் பயணிக்கிறவருடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, அதை அப்படியே மாறா சொல்றாரு. இது சரியா? நீங்க முதல்ல என்கிட்ட இந்த மெட்ரோ விவகாரம் பத்தி தான் கேட்டீங்க. இல்ல ஏன் இப்படி வந்து பிரதமர் செய்யறாருன்னு இந்த விவாத தலைப்பை ஒட்டி நீங்க என்ன முதல்ல கேட்டிருந்தீங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொல்றேன். மெட்ரோ சார்ந்து வந்துருங்க. இருங்க ஒரு நிமிஷம் சொல்றேன். பொதுவா இந்த புத்தி 2 கட்டாம் பசங்களாம் என்ன செய்வாங்கன்னா விளையாடுவாங்க, 2 டீமா பிரிச்சுட்டு விளையாடுவாங்க. முதல்ல வந்து இவங்க ஜெயிப்பாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையில இருப்பாங்க. பாதி விளையாட்டுல ஜெயிக்கல, அப்படி ஜெயிக்க போறது இல்ல, நம்ம எதிரணி ரொம்ப பலமா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து என்னென்னமோ பொய் காரணங்கள்லாம் சொல்லுவாங்க, போங்கு ஆட்டம்னு சொல்லுவாங்க, இந்த ஆட்டம்லாம் பண்ணுவாங்க. அவுட் ஆச்சுன்னா இல்லைன்னு வாங்க. அப்புறமா என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிச்சிருவாங்க, தான் முதல்ல அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு பதில் சொல்ல ஒரு மத்தியாசனம் செய்ய ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க தான் என்ன முதல்ல அடிச்சாங்கன்னு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இப்ப மோடி அவர்கள் என்ன பிரச்சாரம் எதை பற்றி எடுத்திருந்தாலும் நீங்கள் பேசினதுக்கு பதிலாக தான் அவர் அதை எடுத்திருக்காருன்றதை கருத்தில் கொள்ளவும் தயவு செய்து. ஏன்னா அவர் முதல் கட்ட பிரச்சாரம் இதுலெல்லாம் அவர் வந்து வெறுப்பு அரசியல் பத்தி பேசவே இல்லை. உங்களுக்கு எங்க பயம்னா நீங்க ஒவ்வொன்றா எடுத்தீங்க. என்ன சொன்னீங்க, வரிசையா அந்த ஊழல் இந்த ஊழல் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமா ஒரு பாதியில இவ்வளோ சொன்னார் என் நண்பர், ஒரு சனாதன எதிர்ப்பை பத்தி பேசின ஒரு திரு அமைச்சர் உதயநிதி அவர்களை வந்து மீதி மாநில பிரச்சாரத்துக்கு இண்டி கூட்டணி சார்பாக போகணும்னு இவர் கூட ஆர்வமா இருந்திருப்பான்னு வச்சுப்போங்களேன். ஏன் கூப்பிடவே இல்லை? அங்கேயே அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க இந்த சனாதன எதிர்ப்பை பத்தி பேசிட்டு இந்த பக்கம் நீங்க வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா எங்களுக்கு உள்ள ஓட்டு கூட போயிட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு முதல்ல சிறுபான்மை என்ற பெயரில் மக்களை எதற்காக பிரிக்கணும்? நான் அதை தான் நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு ஒதுக்கீடு கொடுத்தா கூட சமுதாயத்தில் யாருக்கு வந்து கஷ்டமோ அவங்களுக்கு கொடுக்கட்டும்பா. இன்னைக்கு எத்தனை பேர் இடபிள்யூஎஸ் கணக்கெடுப்பு நடத்தி சர்வே எல்லாம் நடத்தி ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்ற இடத்துல இருங்க, ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்ற இடத்துல ஜாதி வாரி கணக்கெடுப்புன்ற பிரச்சனையை எடுத்துக்கவே வேண்டாமே. இந்தியா சுதந்திரம் பெற்று இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் ஜாதியை தான் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா எதுக்காக? முதல்லயே கூட நான் சொல்றேன், இந்த காங்கிரஸ்க்கு சரி, காங்கிரஸ் இப்படி ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வடக்கு தெற்கு ஜாதி வித்தியாசம் இதெல்லாம் ஆரம்பிச்சது இங்க தமிழ்நாட்டில் திமுகனா முதல்ல எப்ப ஆரம்பிச்சது தெரியுங்களா உங்களுக்கு? அவங்க இந்திரா காந்தி அம்மையா இருந்த போதே கூட அது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இவர் ராஜீவ் காந்தி ஒரு கருத்தரங்கத்துக்கோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ தயாராகி வந்து பேசிட்டு இருக்க போல தெரியுது. நான் விவாதத்தை தலைப்பு நீங்க அதான் நான் சொன்னா உங்களுக்கு புரியல, அதுக்காக நான் சொல்ல வேண்டியிருக்கு. நான் முதல்ல சொன்னேன் ஆக்ஷன் ஃபார் ரியாக்ஷன். நீங்க எடுத்தது முதல்ல நீங்க அதை எடுத்துக்க கூடாது. ஆக்ஷன் முதல்ல எடுத்தது காங்கிரஸ் தான் எடுத்தாங்க. காங்கிரஸ் ஊழல் சொன்னாங்க, அதுல ஊழல் இது ஊழல் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அப்ப பதில் என்னவா இருக்கு? அந்த ஊழல் நான் பண்ணலைங்க, உங்க குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டுங்க, அதுதானே பதிலா இருக்கு. அதுக்கு பதிலாக நீங்க எடுக்கிற பிரச்சாரம் வேற மாதிரில இருக்கு. இல்லவே இல்ல. நீங்க சரி அப்போ தேர்தல்ல மெட்ரோ ரயில் பத்தி காங்கிரஸ் எங்கயாவது பேசுனாங்களா? பெண்கள் அதிகமாக பயணிக்கிறத பத்தி யாரும் எதுவும் பேசுனாங்களா? ஏன்னா நீங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க அப்படிதான் செய்றீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு வாக்கு அரசியலா தான் இருக்கு எப்பவுமே. எதிர்க்கட்சிகளுக்கும் பெண்களுக்கு இலவச பயணம் கொடுக்குறாங்க, பேருந்து வேண்டாங்கறீங்களா? இலவசம்ன்ற வார்த்தையை சொல்லி மக்கள் கட்டணம் இல்ல அந்த பயணம் வந்து வேண்டாங்கறீங்களா? இந்த பாருங்க, இலவசம் உங்க பார்வை என்ன? ஒண்ணு இருங்க, நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. இலவசம்ன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் நீங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க. ஒரு வாக்குறுதி இப்ப அவர் கேட்டார், பிரதமர் மோடி ஏதாவது கொடுத்தாரா? அவர் முதல்ல அவர் தள்ளியே கொடுத்தார், காங்கிரஸ் முன்னாடியே
தேர்தல் வாக்குறுதி கொடுத்துச்சுன்னு கூட வச்சுப்போம். அவர் அப்புறம் மோடி கடைசியா தான் கொடுத்தாரு. அவங்க சொல்ல வந்தோடைய கருத்து என்ன? நான் இவ்வளவு சாதனை செஞ்சிருக்கேன், இதை செய்ய போறேன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களேன்னு கேக்குறேன். நான் சொல்ல வரதுக்கு முன்னாடி நான் இதான் பேச போறேன்னு நீங்க பேசுறீங்களே. இல்ல அவங்க சார் சொன்னதோட கருத்து அது உட்பொருள் அதுதான், அதான் சொல்ல வரேன். இல்ல அததான் நானும் சொல்றேன். அவர் அந்த தேர்தல் வாக்குறுதியிலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களே அவர் கை தொடல, அவர் கையை வைக்கல. அவர் வரிசையா 3 பிரிவா பிரிச்சு இந்த இன்னென்ன நாருக்கு இன்னென்ன உதவி செய்ய போறேன், இளைஞர்களுக்கு, ஏழைகளுக்கு அப்படி சொல்லி தான் அவர் சொன்னார். அதே மாதிரி 47ஆம் வருஷம் வரைக்கும், 48ஆம் வருஷம் 2047-48 வரைக்கும் வளர்ச்சி பணிகள் நான் வச்சிருக்கேன். இந்த தேர்தல் முடிகிற இந்த நேரத்தில் அந்த 20 நாள் எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. அப்ப கூட யாரும் வந்து சுணக்கமா இருந்துடக்கூடாது. அந்த ஃபியூச்சர் இதுக்காக நான் பதவிக்கு வரணுன்றதே கிடையாது. யார் பதவிக்கு வந்தாலும் வளர்ச்சி திட்டங்களை வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு முன்னோக்கு, நாட்டுடைய முன்னேற்றத்தை மட்டுமே பத்தி பேசுற ஒரு பிரதம மந்திரி, உலக அளவில் அவ்வளவு நல்ல வலிமையான பிரதம மந்திரி என்று சொல்லக்கூடிய அந்த பிரதமர் தான் பெண்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பொறுக்க முடியாமல் பேசுறாருன்னு சொல்றாங்க. நீங்க ஆரம்பிச்சு நீங்க வந்து ஏதாவது பண்ணி ஜெயிக்க மாட்டோம். இப்போ முதல்ல உத்தரப்பிரதேச தேர்தல் வரும்பொழுதுதான் ராமர் கோயில் விவகாரத்தையே நீங்க கையில எடுத்திருக்கீங்க. திரு ராகுல் காந்தி கூட பாத்தீங்கன்னா வயநாடு அப்பனா உங்க எண்ணம் எல்லாம் எப்பவுமே மத அரசியல். உங்க தலைப்பை வச்சுதான் நானும் சொல்றேன். தலைப்பு வச்சுதான் கேக்குறேன். அவர் பேசியதால தான் அந்த தலைப்பு. இல்லவே இல்ல, தலைப்புனால அவர் பேசல. இல்ல அவர் அது முன்னாடி நடந்த நிகழ்வு. அவர் பேசினதே எதிர்க்கட்சிகள் பேசினதுனால தான். எங்க பேசினாங்க? எங்க பேசினாங்க? என்ன எதிர்க்கட்சி பேசல? அவர் சொல்றாங்க, நீங்க முதல்ல இல்ல அவர் வந்து சொல்றாரு, மன்மோகன் சிங் பேசினதை குறிப்பிட்டு சொல்றாரு. ஏன்னா நாட்டு மக்களை எத்தனையோ நாளா நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, இருளடைந்த போக்கிலே வச்சிருக்கீங்க. ஆனா உங்களோட சிறுபான்மையர் பேரு வாக்குக்காக தான் நீங்க செய்றீங்க. வாக்கு வங்கி அரசியலுக்கு தான் இப்படி செய்யறாங்க. அதனாலதான் நாங்க எதிர்வினை ஆற்ற வேண்டி இருக்குங்க. வினை அவங்களது இல்ல, எதிர்வினை தான் அவங்களுக்கு தான். பாஜக அரசு 10 ஆண்டு காலத்தில் சாதனைகளாக குறிப்பிட்டவற்றில் ஒன்று ராமர் கோயில், இரண்டாவது 370 நீக்குவது அல்லது செயலிழக்க செய்வது. உச்சநீதிமன்றத்தினுடைய மொழியில் சொன்னால் திருட்டுத்தனமான வழியில் செயலிழக்க செய்வது. சரப்டீஷியஸ் வே ஆஃப் நியூட்ரலைசிங் 370. உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இது. செஞ்சிட்டீங்க, ஒத்துக்கிறோம், ஆனால் செஞ்ச முறை தப்புன்னு சொன்னாங்க. ரைட். அப்போ 370 பற்றி பேச வேண்டிய இடம் எது? காஷ்மீர். காஷ்மீர் மக்களெல்லாம் இதை ஒத்துக்கிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு அமித்ஷா சொல்கிறார். ஆனால் அதே காஷ்மீரில், காஷ்மீர் வேலியில் ஸ்ரீநகர், பாரமுல்லா, அனந்தநாக் என்று 3 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. நம்ம சூர்யா கேட்டார் பாருங்க, 543 தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. இந்தியாவிலேயே பிரதமருடைய ஆளுங்கட்சியோ அதனுடைய கூட்டணி கட்சியோ போட்டியிடாத 3 தொகுதிகள் இருக்கு. அதுதான் ஸ்ரீநகர், பாரமுல்லா, அனந்தநாக். இந்த 3 தொகுதியிலும் பாஜக வேட்பாளர் இல்லை, என்டிஏ வேட்பாளரும் இல்லை. ஏன்? நீங்கள் 370 சாதனை எங்கே போய் ஓட்டு கேட்கணும்? காஷ்மீரில் போய் ஓட்டு கேட்கணும். ஜம்முவில் மட்டும் போட்டி போடுறீங்க, ஆனால் காஷ்மீரில் நீங்கள் போட்டி போட 4ஆம் கட்ட தேர்தல் நடந்தது இல்லை. இருங்க 4ஆம் கட்ட தேர்தல் நடந்தது இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் 14-15% நடந்துச்சு. இப்போ 30%. நான் கேட்கறது 370 பற்றி கேட்க வேண்டிய இடம் கேட்குறேன். ஏன் கோடைத்தனமாக காஷ்மீரை ஓடி போறீங்க? நாங்கள் தான் 370 சாதிச்சோன்னு அங்கே போய் கேட்க வேண்டியதான 370 நீக்கணும்னு. 3 தொகுதிகள் பிரதமர் கட்சி இப்ப இந்தியா கூட்டணி வர்றேன் உங்கள்கிட்ட எவ்வளவு பிரிஞ்சிருந்தாலும் அவங்க எல்லா தொகுதியிலையும் போட்டி போடுறாங்க. ஆனால் போட்டி போடவே போடாத 3 தொகுதிகளில் பாஜக ஓடி போயிடுச்சு. ஒன்று. இரண்டாவது, ராமர் கோயில் குறித்து அவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க இடிக்க முடியாது, ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு நியாயத்தின் அடிப்படையில் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏதோ ஒரு இந்து கோயிலோ ராமர் கோயிலோ இருந்தது. அதை இடித்து விட்டுத்தான் பாபர் மசூதி கட்டினார். எனவே அந்த மசூதியை இடிப்பதில் நியாயம் உண்டு என்று சொல்லி விஜய் திவஸ் கொண்டாடினீங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு? இடித்தது குற்றம், கொடுங்குற்றம். அந்த குற்றத்தை புரிந்த யார் இன்னைக்கு சிறையில் இருக்காங்க? யாருக்கு தண்டனை கொடுத்துருக்கிறீங்க? கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டாங்கல்ல, இல்லை. சரி, காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க, திமுக ஒத்துக்கிட்டாங்க, எல்லா எதிர்கட்சியும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு நியாய உணர்வுள்ள ஒரு மதச்சார்பற்றவனோ அல்லது ஒரு இஸ்லாமியரோ, இதனால் மோசமாக மனம் புண்பட்டுகிற ஒரு இஸ்லாமியரோ உச்சநீதிமன்றத்தை அணுகுவதில் என்ன தடை? 5 நீதிபதிகள் தானே தீர்ப்பு கொடுத்தாங்க. 7 பேரை மீளாய்வு செய்ய சொல்லுங்க, 9 பேர் மீளாய்வு செய்ய சொல்லுங்க, 13 பேர். கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஒன்று இருக்கு, ரிவ்யூ பெட்டிஷன் ஒன்று இருக்கு. அவங்க போடட்டுமே.
அதில் என்ன குற்றம், அதில் என்ன தேச துரோகம், அதில் என்ன ராமருக்கு எதிரான செயல் என்ன இருக்குது? அதனால் இதை சொல்லி இதை நான் சொல்லலாம், ராகுல் சொல்ல முடியாது, ஸ்டாலின் சொல்ல முடியாது. ஆனால் இதை சொல்லாமல் இருக்கும்போதே அவங்க இடிக்க போகிறாங்க, பாபர் பூட்டு போட போடுறாங்க. நீங்கள் ஏற்கனவே எந்த பூட்டை போட்டீங்க, ஏற்கனவே நீங்கள் எப்படி உடைச்சிங்க, எப்படி இந்த சிலையை கொண்டு போய் உள்ளே வச்சிங்க, இந்த கதை நிறைய இருக்குது. அதனால் வேண்டி ராமர் கோயில் நீங்கள் கட்டினீங்களா சரி, ஒரு மதச்சார்பற்ற அரசாக இருந்தும் ஒரு மதக்கடமையை செஞ்சீங்க. சங்கராச்சாரியார்களின் எதிர்ப்பை மீறி நீங்கள் போய் பிராண பிரதிஷ்டை பண்ணினீர்கள், குடமுழுக்கு பண்ணினீர்கள், உங்கள் மத தலைவர்களுடைய எதிர்ப்பை மீறி. அதோடு முடிஞ்சு போச்சு. இது இன்னைக்கு ராகுல், பிரியங்கா எல்லாரும் போய் அதே கோயிலில் வழிபாடு நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் போக வேண்டியதில்லை, ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. எந்த மசூதிக்கும் போக மாட்டேன், ராமர் கோயிலுக்கும் போக மாட்டேன்னா அது வேறு செய்து. அதனால் வேண்டி அன்னைக்கு நான் சொல்ல வந்து கரசேவை, நீதிபதிகள் கரசேவை செய்திருக்கிறார்கள்னு சொன்னேன். இப்போ எனவே ராமர் கோயிலை ஒரு சாதனையாக அவங்களால சொல்லிக்கொண்டு வாக்கு பெற முடியாது. ஏன்னா ராமபக்தர்களுக்கும் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் வாட்டுது. ILO அறிக்கை சொல்லுது, அரசாங்க புள்ளி விவரங்கள் சொல்லுது, வேலை வாய்ப்பின்மை அதிகரிச்சிருக்கிறதெல்லாம் குறிப்பிடுறாங்க. திரு செல்வம் குறுக்கிட்டீங்க. திரு தியாகருடைய கேள்வியோட முன்வைக்கிறார். ராமர் கோயில் உங்களுடைய பிரச்சாரத்தில் முன் வச்சீங்க, ராமர் கோயில் சர்வரோக நிவாரணி இல்லை, அதனால எந்த தீர்வும் கிடைக்கல, அது வேலை வாய்ப்பை பெற்றுத்தர போவதில்லை, அதனால் மீண்டும் ராமர் கோயில் விவகாரத்தை ஒரு விவாதமாக்குகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஐயா தியாக ஐயா சொன்னதுல ஒரே ஒரு இது என்ன, காஷ்மீர்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக போட்டியிடலையே தவிர பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிற கட்சிகள் போட்டியிடுறாங்க. யாரு? மெஹபூபா முஃப்தி. மூன்று தொகுதி அனந்தநாக், பாரமுல்லா, ஸ்ரீநகர் 3 தொகுதியிலையும் பாஜக கூட்டணி கட்சியோ இல்லை. உள்துறை அமைச்சரே அதை சொல்லி இருக்கிறார். நீங்கள் மறுக்கிறீங்க, எது சரிங்கிறத பார்த்துக்கலாம். தொடருங்க. ராமர் கோயில் விவகாரம் என்பது முடிந்து போன ஒன்று, அது தேர்தலில் பயனளிக்காது என்பதற்காக மீண்டும் ராமர் கோயில் விவகாரத்தை விவாதமாக்குகிறார்கள் என்று சொல்றாங்க. ராமர் எப்பவுமே என்ன இந்துக்கள் புனிதமாக கருதுகிற, இன்னும் சொல்ல போனீங்கன்னா ராமர் தான் சொன்னாரு, என்ன சொன்னாரு? குகனோடும் ஐவரானோம் முன்பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் எம்முன் அகமன காதலையே நின்னோடும் எழுவரானோம் சொல்லி சமத்துவத்தை முதலில் சொல்லியவர் ராமர் தான் சார். ராமாயணத்துலதான் வந்து ராமர் வந்து விபீஷணனை பார்த்து குகனோடும் ஐவரானோம் முன்பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் எம்முன் அகமனர் காதலையே நின்னோடும் எழுவரானோம் சொல்லி ராமன் தான் சமத்துவத்தை, வேட்டுவர் குலத்திலே பிறந்தவர், வானவர் குலத்திலே பிறந்தவர், அரக்கர் குலத்திலே பிறந்தவர், அனைவரையும் சமம்னு சொன்னதே ராமர் தான். ராமர் இந்துக்கள் இருக்கிற வரை இருப்பார். அனைவரும் சமத்துவ நாயகனாக இருந்த ராமரின் பெயரால் பிரிவினையை விதைக்கிறார்கள். ராமராஜ்யம் காண வேண்டும் என்று விரும்பிய மகாத்மா காந்தி கூட ஈஸ்வரா அல்லான்னு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு தானே சொன்னாரு. அந்த இந்தியா இன்னைக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. அதை நாங்க என்ன நினைக்கிறோம்னா, மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் எல்லோருக்குமான தலைவர், அவர் மதம் மாறிய போது ராமரை பற்றி, கிருஷ்ணரை பற்றி என்ன சொன்னார் என்பதை திருப்பி சொல்ல முடியுமா? அடிப்படையில் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். நான் அதனால தான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நமது நாட்டினுடைய அரசமைப்புக்கு உட்பட்டுத்தான் ஒரு தலைவர்கள் எந்த தலைவராக இருந்தாலும் பேசணும். அதை ஏற்றுக்கிட்டு தான் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இந்த பதவியை ஏற்க வரும்போது நமது அரசியல் சட்டமே எனது வேதம் அப்படின்னு தான் சொன்னார் மோடி. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற அவையினுடைய வாசப்படியை தொட்டு கும்பிட்டு தான் வந்தார். அப்போ என்ன அப்படின்னோம்னா, அதனுடைய ஃபவுண்டேஷன் என்னது? நம்மளுடைய பிரியாம்பிள், அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை, அதன்படி தான் வந்துட்டு நம்ம பேசணும். ஆனால் நீங்கள் பரப்புரையில் வந்துட்டு மதத்தையோ கடவுளையோ வழிபாடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் நீங்கள் கொண்டு வந்திருக்கவே கூடாது. தேர்தல் ஆணையம் கண்டுக்கல. சரி, நீங்க பேசுனதுக்கு தான் நாங்க பதில் பேசணும். இல்ல முதல்ல பிரதமர் உங்க கேள்வியை நான் முன்வச்சல பதில் சொல்றேன். உங்களுக்கு பயம் வந்துச்சு, ஐயோ இவங்க வாக்குறுதி இவ்வளவு நல்லா கொடுத்துட்டாங்க, பயத்தினால காங்கிரஸ் இப்படி திசை திருப்புறதா அவங்க சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல, எல்லாருக்குமே பயம் இருக்குது. பயம் இருக்கக்கூடாது.
ஒரு ஆட்சியாளர் நல்லவரா இருந்தாருன்னா போயிடுவோன்ற பயம் காங்கிரஸுக்கு. இந்தி கூட்டணியில என்ன வருது, இப்ப மற்ற மாநிலங்களை கோத்து விடுறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப கேஜரிவால் வந்து சரி, பிரதமர் பேசுறது சரின்னு சொல்றீங்களா? இருங்க, நீங்க பேசினா நீங்க ஒரு விஷயத்தை கையில எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு நேரத்துல அவர் அப்படி பேசணும்ன்றதுக்காக தான் நீங்க அதுல ஏதாவது ஒரு இந்திய குடிமகனாக நீங்க வந்து அவர் பேசியது சரின்னு நீங்க ஏத்துக்கிறீங்களா? இருங்க ஒரு நிமிஷம், அவர் சரியா தவறான்னு சொல்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்ல. இருந்தாலும் கூட நான் ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரு வாக்காளர், இந்திய வாக்காளர், இந்திய வாக்காளர், ஒரு சாமானிய மனுஷன் முறையில நான் சொல்றேன். ஒரு மனுஷர் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட சொல்ல முடியாது. முதல்ல 5 வருஷத்துல மக்கள் எதனால என்ன நம்பிக்கையில தேர்ந்தெடுத்தாங்க? சரி, எந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்லன்னு சொல்ல வரீங்க, பதில் சொல்ல வர்றாங்க. இல்ல ஒரே ஒரு சின்ன பதில். நேரம் இல்ல. மகாராஷ்டிரத்துல 2014 தேர்தல் நடந்தது. இருங்க, மகாராஷ்டிரத்துல 2014 தேர்தல் நடந்துச்சு. இப்ப 2019 நடந்துச்சு. இப்ப 2024 நடக்குது. 2019 2024 2 தேர்தலிலும் மிக அதிகமாக அடிபடுகிற 2 பெயர்கள் இருக்கு. ஒன்று அசோக் சவான் என்ற பெயர், இன்னொன்று அஜித் பவார் என்ற பெயர். அசோக் சவான் அஜித் பவாரின் ஊழலை எதிர்த்துத்தான் 2019 பாஜக வெற்றி பெற்றது. இப்போது அசோக் சவான் அஜித் பவாருடைய ஆதரவோடு தான் பாஜக தேர்தலில் போட்டியிடுது. இதை விட என்ன ஊழலுக்கு சான்று இல்ல, அடிப்படையில நிறைய இருக்கு. இல்ல, நீங்க பேசலாம். கேஜரிவால் மாட்டின போது கூட அவர் என்ன சொல்றாரு, அடுத்து தயாரா இருக்கு, ஸ்டாலினுக்கும் இவருக்கும் வரும்ன்றார். ஏன் அவர் அப்படி சொல்லணும்? இந்தி கூட்டணி தானே இருக்காங்க அவங்க. 5ஆம் தேதிக்கு பிறகு சட்ட நடவடிக்கை யார் மேல யார் எடுக்கிறாங்கன்றதெல்லாம் பார்ப்போம். இங்கே அடிப்படையில் என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ ஒரு பிரதமர் வந்துட்டு இப்படியெல்லாம் இப்போ பேசுகிறாரு, மெட்ரோ ரயில் சம்மந்தப்பட்டு இலவச பேருந்து பயணம் அப்படின்றது. இப்போ இந்த இலவச பேருந்து பயணம் அப்படின்ற ஒரு இடமும் மெட்ரோ ரயில் அப்படின்ற ஒரு இடமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது வேறு வேறு செக்மெண்ட் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான். அது ஒரு மக்களினுடைய சராசரி அன்றாட பொருளாதார வாழ்க்கைக்கு இது உதவுகிறதா இல்லையா, இதே அவர் சீர்தூக்கி பார்த்துருக்கணும். அதை செய்யலை. இரண்டாவது முக்கியமான விடயம், அவர் மோடி ஏன் இதை எடுக்கணும்? எதுக்கு இந்த 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஏன் மதவாதத்தை அடிப்படையாக கொண்ட அரசியலை அவர் முன்னெடுக்கணும்? அப்போ நீங்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த மக்களுக்காக செய்ததை சொல்வதற்கு எதுவும் இல்லையா? அந்த சாதனைகளை ஒரு இடத்துலையும் நீங்க சொல்லி இருங்கம்மா, நான் பேசி முடிச்சிட்டோன்னு பேசுங்க. ஆமா. மூன்றாவதாக இந்த ஒவ்வொரு 8500 ரூபாய் வந்துட்டு ஒருத்தருக்கும் கொடுக்கலாமா, முடியுமா, முடியாது அப்படின்றது இந்த 10 ஆண்டு காலத்திலையும், ஈவன் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் கார்ப்பரேட்டுகளினுடைய இந்த வாராக்கடன்களை எழுதி விட்டது, ரிட்டர்ன் ஆஃப். அதற்கு பிறகு அதை வந்துட்டு நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சும் கூட மீளாதது. அதன் மூலம் ஹேர் கட் அப்படின்னு போன பணம் எத்தனை லட்சம் கோடி மக்களினுடைய வாழ்க்கையில். அவர் ராகுல் காந்தி சொல்லும் போது ஒரு இல்லை சொல்லிடுறோம், ஒருத்தர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற வரைக்கும் இப்போவும் நீங்கள் சொல்கிறீங்க 82 கோடி பேருக்கு ஃப்ரீ ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது அந்த இடத்துல இருந்து தான் நம்ம பேசணும். மூன்றாவது வந்துட்டு சிறுபான்மை என்கின்ற சொல்லை ஏன் பயன்படுத்துகிறீர்கள்? சிறுபான்மை அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கே வருது அப்படின்னோம்னா, முதல்ல எக்கனாமிக் அண்டு எஜுகேஷனல் சோஷியல் எமான்சிபேஷன் அந்த இடத்துல தான் அது பயன்படுத்தப்படுது. அது முதல்ல அது ஒரு வாக்கு வங்கி அரசியல்னு சொன்னது வந்துட்டு பாஜக தான், ஜனசங்கம் தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா, இந்த நாட்டினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களை எவ்வாறு இதில் பகுதி மக்களுக்கு எதிரியாக நீங்கள் மாற்ற வேண்டும், ஏன் மாற்றுவதற்கான அடிப்படை அப்போ இதுதான் வந்துட்டு பாசிசம். இதைத்தான் நம்ம வேறு இருக்க வேண்டும் என்று சொன்னோம். அதைத்தான் மக்கள் உணர்ந்து இந்த தேர்தலில் வேறறுத்து இருக்கிறார்கள். சூர்யா, சுருக்கமா எங்கேயாவது பிரைம் மினிஸ்டர் சமூக நீதியை பற்றி பேசியிருக்காரா? அவங்க பதில் சொல்லும்போது நீங்கள் ஒரு குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க, அவங்களே சொல்லிட்டாங்க பிரதமர் முதல் கட்ட பிரச்சாரத்திலலாம் அவளை இப்படிலாம் பேசலிங்கன்ட்டார். அவங்க தான் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கெல்லாம் பேச முடியாது, இப்போ தான் அதை மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு அவங்களே தான் ஒத்துக்கிட்டாங்க. நான் திரும்பி அவங்க சாதிக்க ஒரு நீதியை பற்றி தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் சமூக நீதியை சொல்கிறீங்களே, உண்மையான சமூக நீதி காவலர் பிரதமர் நரேந்திர மோடி தான் பாஜகன்னு சொல்கிறாங்க. திரும்பி நான் அங்கே தாங்க வரேன். சமூக நீதினா என்னன்னு முதல்ல அவரே விளக்க சொல்லட்டுங்க. இல்லை, சமூக நீதினா என்னன்னு அவரே விளக்க சொல்லட்டுங்க. நான் கேட்ட கேள்வி சாதிக்கு ஒரு நீதிங்கிறதாங்க அவருக்கு தெரிஞ்ச நீதியை. இல்லைனா மத ரீதியாக ஒரு சிறுபான்மைங்கிற ஒரு வரியை கையில் எடுத்து கண்டுபிடிச்சி ரொம்ப தெளிவாக பாருங்கள். எங்கள் அண்ணன் பேசும்போது இங்கே இருக்கும்போது அது மாதிரி சொல்லலை, ராமர் சொன்னதை எவ்வளோ மனப்பாடமாக சொன்னாங்க, எவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது இந்த கட்சிக்கு போனால். இப்போ ராமர் பேச்சை மோடி கேட்டாரா? ராமரே சொல்லியிருக்காரு சமூக நீதி சமநீதி இதெல்லாம் அவர் தான் சொன்னார். எங்கள் அண்ணன் கேட்டார் ஒரே ஒரு கேள்வி, இதுக்கு 2 பேர் பதில் சொல்லியிருந்தா நான் தலைவணங்கி இருப்பேன். யோ இதெல்லாம் விட்டுருங்கப்பா, பாபர் மசூதியை இடித்த அக்யூஸ்டு யார்?
என்ன தண்டனைன்னு கேட்டார். இது வரைக்கும் இந்த நாட்டில் விடையே கிடையாது. இதில் நான் திரும்பியும் ரொம்ப தெளிவாக அவர் சுற்றி வளைச்சி வரீங்களே. இதில் சகோதரி வேறு சொல்கிறாங்க சமூக நீதியை பற்றி இங்கே ஒருவர் அசிங்கமாக பேசினார். இல்லைம்மா, நாங்கள் போகாமல் இல்லை, பேசாமல் இல்லை. எங்கள் பேச்சு இங்கே பேசின பேச்சு, நீங்கள் சமூக நீதி சனாதனத்தை பற்றி நாங்கள் பேசின பேச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்தியா முழுக்க ஒரு பெரிய விழிப்புணர்வை உருவாக்கியிருக்கு. அங்கதான் வரணும். இருங்க நான் சொல்றேன் மேடம், நீங்க பேசும்போது அநாகரிகமாக யாரும் வரக்கூடாதுன்னு அந்த அம்மா தான் சொன்னாங்க. நான் திரும்பியும் அவங்களுக்கே சொல்லிடுறேன். அதாவது சனாதனத்தை பற்றி எங்கள் அமைச்சர் உதயநிதி பேசினார் பார், ஒரே வரி தான். பண்ண சொன்னதை கோடிட்டு காட்டுறேன். ராமர் கோயில் கட்டியதை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆனால் பாபர் மசூதியை இடித்ததை நாங்கள் எதிர்க்கிறோம், அது தவறுன்னு சொன்ன ஒரே தலைவன் அமைச்சர் உதயநிதி. இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதுதாங்க அங்கே தாங்க சமூக நீதி. இந்த விளக்கம் தெரியலன்னா மோடிக்கு வேணா லெட்ரு வேணா செல்வம் கையில் கொடுத்தாது அனுப்புங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. இல்லைங்க, ஒரு வெறுப்பு அரசியல் பிரதமர் வாயில எங்கே வருது? உயிர் போனால் கூட அந்த முஸ்லீமுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன். உங்கள்கிட்ட ஏன் லெட்ரு கொடுத்தான் எனக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு? எந்த பாய் உங்களுக்கு கடிதம் எழுதினார்? அப்படிலாம் நான் வேறுபடுத்தி நான் கேட்கறது ஒரே ஒரு வார்த்தை, எந்த பாய் உனக்கு லெட்ரு போட்டார் இடஒதுக்கீடு கேட்டு? உங்களை மதிச்சு எவனா கேட்பானா? நாங்களே கேட்போமா? எங்களே இந்து பட்டியலில் தான் வச்சுருக்கீங்களா? இப்போ தான் எங்கள் அண்ணன் செல்வமே இந்து பட்டியலுக்கு போயிருக்காரு. என்னங்க நீங்கள் புரிஞ்சிக்காம பல பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் என்னன்னு தெரியும். நாங்கள் என்ன சொல்கிறோம், சமூக நீதியை பற்றி பேசுகிறோம். முடிஞ்சால் இங்கே வாங்க, பொதுக்கூட்டம் போட்டு அங்கேயே கட்சி தரோம்னு சொல்கிறோம். சாதிக்கு ஒரு நீதியை வச்சு மத அரசியலை இனி கேள்வி நேரத்தினுடைய இன்றைய தலைப்பை முன்வைத்து பயனற்று போன வெறுப்பு பரப்புரைகளால் விரக்தி அடைந்துள்ள பிரதமர் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருப்பது குறித்து மக்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருப்பது சரியானது, தவறானது, அரசியலுக்காக கருத்து இல்லை என்கிற 4 பதில்களை முன்வைத்திருக்கிறோம். மக்கள் எதை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ். அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், Facebook, Instagram, ஷேர்சாட், X போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில். உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்வெண் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள், சிறப்பு
மீண்டும் கேள்வி நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். பயனற்று போன வெறுப்பு பரப்புரைகளால் விரக்தி அடைந்துள்ள பிரதமர் மோடி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருப்பது குறித்து மக்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பு, முதலமைச்சர் தெரிவித்திருப்பதற்கு கருத்து இல்லை 3%, தவறானது 10%, அரசியலுக்காக 11%, சரியானது 76%. அனந்த லட்சுமி, முதல்லேருந்தே காங்கிரஸ் தான் மதவாதம்ன்ற விஷயத்தை முதல்ல எடுத்ததே காங்கிரஸ் தான். அதனால அதுக்கு பதில் சொல்லும் விதமாக தான் மோடி அவர்கள் சொன்னார்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இல்லை, ஆதி நாளிலேருந்து கலைஞர் காலத்திலேருந்து கூட இந்த மத பார்ப்பனர் ஆரியர் இந்த வார்த்தைகள்லாம் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. அதை இன்னி வரைக்கும் கையில் வச்சிருக்காங்கன்றது அது அதை விட கொடுமையான விஷயம். அதே மாதிரி நண்பர் அவர்கள் வந்து சொன்னாங்க, அவர் சொன்னார். அதனால இது இந்த கருத்து உண்மையிலே சொல்ல போனா இது இவங்களா செஞ்சுக்கிட்ட வேலை. நீங்களே போய் ஊசி எடுத்து கையில் வச்சுட்டு என் கண்ணை குத்து குத்து. நன்றி திருத்தியா. சிறுபான்மையினர் என்று யாரும் இல்லை என்பதில் போய் முடிஞ்சிடுச்சு. சிறுபான்மைன்னு இருக்காங்க, ஆனால் அவங்கள ஒடுக்கலை, அவங்கள பாடப்பீட்டில் நடத்தலைங்கிறது வேற விஷயம். சிறுபான்மை யார்? நான் கேட்குறது, வேலூர் இப்ராஹிம் சிறுபான்மை பிரிவுக்கு தலைவராக இருக்காரே அது எப்படி? ஆர்எஸ்எஸில் சிறுபான்மை நலப்பிரிவு இருக்கே அது எப்படி? வாஜ்பாய் அரசாங்கத்தில் முக்தார் அப்பாஸ் நக்வி சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்தாரே எப்படி? மோடி அரசில் ஒரு சிறுபான்மையினர் கூட நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ இருக்கவில்லை. அடியோடு சிறுபான்மையினரை ஒழித்து கட்டுவதுங்கிற முடிவுக்கு வந்து தான் இந்த கருத்தையே ஒழிக்கிறாங்க. ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன், இந்த எப்படி பகிர்ந்து கொடுக்கறது, எதனால் அந்த பேச்சு வருதுன்னு சொல்கிறாங்க. தாமஸ் பிக்கெட்டின்னு சொல்லி உலக புகழ்பெற்ற ஒரு சமத்துவ பொறியியலாளர், அவர் கடைசியாக கொடுத்துருக்கிற புள்ளிவரம் என்னன்னா 40% நாட்டினுடைய செல்வத்தில் 40 விழுக்காடு 1% பணக்காரர்கள் கையில் இருக்கு. இதைத்தான் மாற்றணும்னு சொல்றேன். நன்றி. திரு செல்வம் சுருக்கமா. அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கிற காஷ்மீரில் இன்றைக்கு பாகிஸ்தான் கொடி இறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு 10 வருஷமா இருந்தீங்களா சார்? இறக்கிக்கலாமா சார்? கடைசியில 2024 தான் இறக்கணுமா? அந்த அளவிற்கு மக்கள் நரேந்திர மோடி அவர்களை நம்புகிறார்கள். பாரதத்தினுடைய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையும் இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக வருவார். நன்றி. அவரை கூத்து சிரிப்பதை எல்லோரும் பார்க்க போகிறோம். நன்றி. திரு ஐயனார், தங்களை ஆரியர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை என்னவென்று சொல்வது? அதை வைத்து அவர்கள் ஆதிக்கம் செலுத்தியது இந்த சமுதாயம் உணராமலா இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் பேசினார்கள்? எந்த இடத்தில் அறிமுகம் செய்து கொண்டு பெரியாரும் அம்பேத்கரும் ஒரே மாதிரி பேசினார்கள்? அப்பொழுது அப்படி ஒரு ஆதிக்கம் இருந்ததனால் தானே இந்த நாட்டிலிருந்து இதை விரட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி விரட்டியதனுடைய விளைவுதான் அந்த மண்ணில் சமூக நீதி நிலை பெற்றது. அதுதான் இன்றைக்கு மோடிக்கும் இறுதி புள்ளியை வைக்கிறது. நன்றி. வெறுப்பில் இருக்கிறார் மோடின்னா ஆறுதல் சொல்றதுக்கு 2 பேரை அனுப்பி வைங்க, அதுதான் மக்கள் சொல்லுது. அதனால் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சகோதரி சொன்னது போல் ஆரிய திராவிட போர் தான் இங்கே நடந்தது. அதுக்கு உண்டான வாக்கு தான் 75% திராவிட மாடலுக்கு. எனவே இந்தியா முழுக்க திராவிட மாடல் பரவத்தான் போகிறது, பரவிக்கொண்டு தான் இருக்கிறது. நன்றி. எனவே மோடியா மு.க. ஸ்டாலின் அண்ணே இந்தியா விரைவில் பேசும். நன்றி. நன்றி. கேள்வி நேரத்தில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.